வணக்கம் நண்பா. தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க, ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் இந்த ஆக்ஷனை பர்ஃபெக்டாக முடிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்தளவு பிகேஎல் சீசன் 11ல் தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் 7 ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் அப்படின்னா 3 பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர் பிளேயர், ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைட் ரைடர், இன்னொன்று தேர்ட் ரைடர், ஓகேங்களா. ஸோ இந்த 3 பொசிஷனையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 வந்து செட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து தேர்ட் ரைடர் கூட விட்டு போமே, ஏன்னா ஆக்ஷன்ல நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து எடுக்க போறாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு விஷால் இருக்காரு, ராம்குமார் மாயாண்டியை சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்னும் நிதின் இருக்காரு, இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அந்த தேர்ட் ரைடரை விட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் பொசிஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். கவர் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா சுனில்குமார். உங்களுக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சுனில்குமார் தான் உங்கள் மைண்டுக்கு வரணும், ஓகேங்களா. அதன் பிறகு சுர்ஜித் சிங் வந்து இருக்காரு. ஸோ அதன் பிறகு நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுனில்குமார் தான். ஸோ சுனில்குமாருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர், ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல கவர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், கேப்டனாக இருந்து ஜெய்ப்பூர் டீமை சாம்பியன்ஷிப் வரைக்கும் அடிக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்மளுக்கு மைண்டுக்கு வராரு, ஓகேங்களா. ஸோ சுனில்குமார் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் பிரைஸ் தான், ஓகேங்களா. ஸோ ரொம்ப கூடிடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஸோ ரொம்ப கூடிட்டு அப்படின்னா வேற டீம் தூக்கிட்டு போயிடுவாங்க, ரொம்ப குறைஞ்சிட்டு அப்படின்னா எஃப்எம் கார்டு கொடுத்து ஜெய்ப்பூர் டீமை மறுபடியும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்க நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கோடியிலேருந்து 1.5 கோடி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சுனில்குமாருக்கு போங்க, ஓகேங்களா. எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க. 1.5 கோடி வரைக்கும் எவ்வளோ நாளும் கொடுங்க. ஸோ நீங்கள் 1.5 கோடி கிட்ட கொடுத்து நீங்கள் சுனில்குமார் கிடச்சிட்டார் அப்படின்னா அதன் பிறகு மிச்ச பைசா வச்சுட்டு உங்கள் டீமோட ரைடர்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா கேட்டகரி ஏ பி அப்படிங்கிறத தாண்டி கேட்டகரி சியில் கூட நல்ல ரைட் ரைடர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ரைடர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே கேட்டகரி சியில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்களை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே கேட்டகரி சில இருந்து கூட நீங்க எடுத்துவிடலாம். சுனில்குமாரை தமிழ் தலைவாஸ் டீம் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுனில்குமார் ரயில்வேஸ் டீமுக்காக பிளே பண்றாரு. நம்ம தர்மராஜனே இப்போ ரயில்வேஸ் டீமோட கோச். ஸோ சுனில்குமாரை பத்தி பல இடங்கள்ல நம்ம தர்மராஜனே நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காரு, அவரோட நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ சுனில்குமாரை பத்தி ஆணி டு அக்கு எல்லாமே நம்ம தர்மராஜனுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஆக்ஷன்ல அவர் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மேபி நான் சொன்னேன் ஒரு ஃபார்முலா ஃபுல்லாக ஒரு 1லேருந்து 1.5 கோடி வரைக்கும் தமிழ் தலைவாஸ் டீம் சுனில்குமாருக்கு செலவு பண்ணி அவங்கள எடுத்துக்கிட்டு மிச்சம் அவங்களோட மற்ற டீமை வந்து மிச்சம் இருக்க அமௌண்ட்டை வச்சே கிரியேட் பண்ணலாம். ஏன்னா கேட்டகரி சி வரைக்கும் நல்ல ரைடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அங்கேருந்து கூட நல்ல பிளேயர்ஸை நம்ம எடுக்கலாம். இல்லை சுனில்குமார் கிடைக்கல அப்படின்னா கேட்டகரி பியில் சுர்ஜித் சிங் வருவார், அவரை கூட நீங்கள் டார்கெட் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு நல்ல பிளேயர் வேணும், யங் பிளேயராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹர சுதன் கேட்டகரி டியில் வருவார்னு நினைக்கிறேன், ஒரு தமிழ் பிளேயர். ஸோ அபிஷேக் அண்ணா கூட தான் அலத்தங்கரை டீமில் ப்ளே பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரி பேர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி பேர் கொடுத்த ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை கூட ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட் ரைடர், மெயின் ரைடர் வேணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பெரிய பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ்லாம் நம்ம போக வேண்டாம், ஓகேங்களா. அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமான விலையில போய் மற்ற எல்லா டீமும் அவங்களோட பர்ஸை தானாகவே கம்மி பண்ணிப்பாங்க. அப்படி நீங்கள் டார்கெட் பண்ணுற ஒரு பவன் ஷராவத்தோ ஒரு மணிந்தரோ ஸோ உங்களுக்கு ஒரு லிமிடெட் பட்ஜெட்டில் கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் சச்சின் தெண்டுல்கர் ஆப்ஷனாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் சச்சின் தெண்டுல்கருக்கு தான் கண்டிப்பாக பவனோடையோ மணிந்தரவிடையோ அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு டீமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த ரைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. அதை தாண்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல் வேற லெவலில் இருந்திருக்கு. கண்டிப்பாக அவருக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அவரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு போய் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே. அப்படி அவர் எடுக்க முடியல அப்படின்னா விட்டுருங்க. ஒரு நல்ல கவர் பிளேயர் எடுத்துட்டு கேட்டகரி சில விகாஸ் கண்டோலா உள்ள வராரு, ஓகேங்களா. ஸோ ஒரு அஜித் குமார், சந்திரன் ரஞ்சித், பிரபஞ்சன் வராரு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஜெய் பகவான் உள்ள வராரு, ஒரு நல்ல ஒரு யங் பிளேயர் வந்து ஜெய் பகவான், ஓகேங்களா. ஸோ அவரெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து உங்களோட டீமை ஒரு 5 வருஷத்துக்கு பில்ட் பண்ணலாம், கேரண்டியாக சொல்லலாம். தரமான பிளேயர், ஒரு மினி சச்சின் அப்படின்னே வச்சுக்கலாம். டீமுக்காக உயிரை கொடுத்து பிளே பண்ணுவார். ஆனால் இவம்பா அவங்கள வந்து கரெக்டாக பயன்படுத்தலை. ஸோ அவங்கள கூட எடுக்கலாம். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சச்சின் தெண்டுல்கர் கிடைக்கல அப்படின்னா கூட கேட்டகரி பி சியில் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணலாம்.
ஆனால் எனக்கு கேட்டகிரி ஏ பியிலேருந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னா நானுமே இந்த ஆடியன்ஸோட சாய்ஸுக்கு போகிறேன். ஓகேங்களா, ஒரு மஞ்சித், சச்சின் தெண்டுல்கர் கிடைக்கல அப்படின்னா ஒரு மஞ்சித்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு பரத் ஹூடாவை ட்ரை பண்ணலாம். பரத் ஹூடாவோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசன் நல்லா இருந்தனாலும் டக்குன்னு அசால்ட்டாக போனஸ் பாயிண்ட் எடுப்பாருங்க அவருக்கு இருக்க ஹைட்டுக்கு. ஸோ அதனால நீங்கள் அவரை கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மஞ்சித், அவரை கூட வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா அதிகமாக போனஸ் பாயிண்ட் எடுக்கிற சந்திரன் ரஞ்சித், இல்லைனா நம்ம அஜித் குமாரை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தமிழ் தலைவாஸ் டீம்கிட்டையும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேர்த்து ஒரு பிளானோட போய் தமிழ் தலைவாஸ் டீம் ஃபஸ்ட் இந்த ஆக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிகேஎல் சீசன் 11 போகும்போது தரமாக போகலாம், ஒரு நம்பிக்கையோடு போகலாம். ஸோ நான் இப்போ சொன்ன பிளேயர்ஸை தாண்டி நிறைய நல்ல பிளேயர்ஸும் ஆக்ஷனில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள கூட தமிழ் தலைவாஸ் டீம் டேக் பண்ணலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.